வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் ஸ்கொயர்லி பிளேமிங் இந்தியா அப்படிங்கிற மாதிரி, அதாவது வெளிப்படையாக நேரடியாக இந்தியா தான் இந்த ஷரீப் ஓஸ்மான் ஹாதி மாணவ தலைவரிலிருந்து மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியாக உருமாறியவரை கொன்றதற்கான காரணம் இந்தியாவின் உளவு ஸ்தாபனமான RNAW அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பல பன்னாட்டு உளவு ஸ்தாபனங்கள்லாம் அங்கே போய் பல ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு அது இல்லை அப்படிங்கிறதையும் அந்த கரீம் தாவூத் அப்படிங்கிறவர் தான், ஃபைசல் கரீம் தாவூத், அவர் தான் மூலமாக நடத்தப்பட்டுள்ளதுன்னு ஒரு மாதிரி வந்திருக்கு. அதுக்கு 40 லட்சம் பங்களாதேஷி டாக்கா பணம் கொடுக்கப்பட்டுள்ளது, பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் மணி ட்ரெயில் அப்படின்னுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. சரி, அதுவுமே உறுதியான தகவலா அப்படின்னா இன்னை வரைக்கும் அபிஷியலா அதிகாரப்பூர்வமாக பங்களாதேஷ்னால அறிவிக்கப்படவில்லை, அறிவிக்க முடியாது. ஏன்னா அவர் தற்காலிக அதிபர் முகமது யூனுஸினுடைய கையாள் அப்படின்னும் போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக துர்லபம் அப்படின்னா. ஆனா வேற இன்னொரு தகவல் ஒண்ணு வந்து, இது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவங்க ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2-3 இது படிக்கிறேன். டேட்டட் டிசம்பர் 19, 2025. பிரஸ் நோட் கொடுத்திருக்காங்க. பிரஸ் பிரீஃப் ஆன் ரீசன்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய லெட்டர், ஒரு A4 ஷீட் ஃபுல்லும் அடிச்சு வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டு சில மணி நேரங்கள்லயே அந்த வெளியீடு நீக்கப்பட்டுள்ளது. இப்ப நீங்க போய் தேடினா கிடைக்காது. ஏதோ பை லக் ஏதோ ஒரு சைட்ல போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது இது கிடைச்சது. இதை நானும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அது கொஞ்சம் பிளர்டா தான் இருக்கு, ஆனா உண்மை, அது பொய் கிடையாது, உண்மையான செய்தி. அது இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுல உள்ள இருக்கிறவங்க, அதாவது அந்த அமைச்சகத்திலேயோ அந்த அமைப்புலையோ ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க பல பேர் உள்ள இருக்கிறவங்க மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் எடுத்து செல்லக்கூடிய பாதை, முன்னெடுத்து செல்லக்கூடிய பாதை மிக மிக தவறானது, ஆபத்தானது. ஒரு பாயிண்ட். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்நாட்டுல பல குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களுக்குள்ள பலவிதமான அரசியல் சார்ந்த காழ்ப்புணர்ச்சிகள், பழிவாங்குதல் போன்ற நடவடிக்கைகள். இதற்கு அடிப்படைவாத இயக்கங்கள், மதம் சார்ந்த அடிப்படைவாத இயக்கங்களை இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அவர்களுடைய திசை திருப்பல் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இனமான இந்துக்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க, அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதனால பங்களாதேஷனுடைய அமைதி குலைந்து சீர்குலைந்து மிக மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை தவிர பங்களாதேஷனுடைய பொருளாதாரமும் படுவீழ்ச்சி அடைந்திருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் விட முக்கியமானது, பங்களாதேஷனுடைய வெளியுறவு விவகாரங்கள்ல இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் மதம் அடிப்படைவாதிகளும் சேர்ந்து பங்களாதேஷினுடைய வெளி உறவு மற்ற நாடுகளும், குறிப்பா அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் சைனாவுடன் மிக மிக மோசமாக ஆகியுள்ளது, மிக மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது வெரி வெரி டேஞ்சரஸ், மிக மிக ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி பங்களாதேஷ் போயிட்டு இருக்கு. இது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நலன் பயக்கக்கூடியது கிடையாது. பங்களாதேஷனுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்துகிட்டு இருக்கு. இவங்க யார் சொல்றதையோ கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நேரடியாகவே இதர் எல்லாத்துக்கும் முழு காரணம் முகமது யூனுஸ் தான். இப்ப இருக்கிற பங்களாதேஷின் தற்காலிக அதிபர், அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானால அமைக்கப்பட்ட தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் தான். இவருக்கு கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியல் பங்களாதேஷின் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எந்த தகுதியும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. இவர் ஆனா பங்களாதேஷ் நாட்டை படுகொழியில தள்ளிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன செய்யறாருன்னா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட் டு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ்ங்கறாரு. உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏதோ வெளிநாட்டிலிருந்து பங்களாதேஷுக்கு பிரச்சனைகள் உருவாகி உள்ளதாகவும் அதனால பங்களாதேஷ் பாதிக்கப்பட்டதாகவும் காமிச்சுக்கிட்டு இருக்காரு, பிலிம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சாடி இருக்காங்க அந்த பிரஸ் நோட்ல. அது ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா இன்னும் குறிப்பா எதை பத்தி சொல்றாங்கன்னா, இது பங்களாதேஷை அழித்து விடும் அப்படிங்கிறாங்க. இதற்கு காரணமா சில தரவுகள் எல்லாமும் இருக்கு, நீங்களே கூட எடுத்து பார்க்கலாம். லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷனுடைய பணம் வீழ்ச்சி அடைஞ்சது.
இன்ஃபிளேஷன், அதாவது பண வீக்கம், மக்களால பொருட்களை வாங்க முடியல, விலைவாசி கட்டுக்கடங்காம ஏறிடு. அதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவுல வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கறதா இருந்தாங்க இந்த அதானி பவர் கம்பெனிக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி பங்களாதேஷுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 850 மில்லியன் டாலர், $1 பில்லியன் 8,000 கோடி வரைக்கும் கடன் வச்சிருந்தாங்க. இந்த முகமது யூனுஸ் வந்ததுல இருந்து பணமே கொடுக்கறது கிடையாது. அப்புறம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கொஞ்சம் ஏதோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்ப திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, இந்த முகமது யூனுஸ் திருப்பி பணத்தை நிறுத்திட்டார். பணத்தை நிறுத்திட்டாருன்னா கிட்டத்தட்ட 450 மில்லியன் டாலர், 450 மில்லியன் டாலர்னா 4,500 கோடி இல்ல 5,000 கோடி பணம் வர வேண்டியது இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதானி பவர் வந்து நாங்க பவர் இனிமே கொடுக்க மாட்டோம், ஒரு கெடு வச்சிருக்காங்க. டிசம்பர் 15ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு கெடு வச்சு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க எந்த முன்னெடுப்பும் செய்யல. இதனால என்ன இருக்குன்னா, பவர் இல்லாதனால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மேற்கத்திய நாடுகள்ல கிறிஸ்துமஸ் வந்து மிகப்பெரிய பண்டிகை. அதற்காக ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாமே பங்களாதேஷ்ல இருந்து நிறைய போகுது. பங்களாதேஷ் வந்து நல்ல சமத்தியான வளர்ச்சியில இருந்தது ஷேக் ஹசீனா டயத்துல. முகமது யூனுஸ் வந்த 1.5 வருஷத்துல படுவீழ்ச்சி அடைந்திருக்கு பொருளாதாரம். இப்ப சமீபத்துல என்ன சொல்றாங்கன்னா, 15 to 20% ஆயத்த ஆடைகள் பங்களாதேஷுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குன்றாங்க. அந்த ஆர்டர் எல்லாமே இப்ப திருப்பூருக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அதுக்கப்புறம் லூதியானா, இந்த மாதிரி பல இடத்துல இண்டோர் இந்த மாதிரி இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியும் வந்து. ஆக மொத்தம் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை பங்களாதேஷ் சந்திச்சு வருகிறது. எதனால் அப்படின்னா, இந்த முகமது யூனிஸ் எடுத்துள்ள தவறான முடிவுகளால தான் இவரை வந்து அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இயக்குகிறது. இது மிக மிக தவறு. இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒரு சவாலா இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு சவாலா இருக்கு. பங்களாதேஷ் மக்களுக்கு இதுல புத்தியில உரைக்க மாட்டேங்குது. அவங்க அடிப்படைவாதிகளுடைய முன்னெடுப்புகளை கையில எடுத்துக்கிட்டு தகாத செயல்களை ஈடுபடுறாங்க. மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்துக்களை தாக்குறாங்க, சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க. இந்த மாதிரி பல தகவல்களை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெகு சீக்கிரமாக இந்த முகமது யூனுஸ் வந்து எதுல முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எல்லாம் இருக்குன்னா, ஒரு பொறுப்பற்ற சூழ்ச்சிகளை தான் செஞ்சுட்டு இருக்காரு தவிர உருப்படியா பங்களாதேஷ் மக்களுக்கு எதுவுமே அவர் செய்யல அப்படிங்கறதா முக்கியமான செய்தியா சொல்றாங்க. இதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்றத்தனமான முயற்சிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் குறைங்க. அதாவது அட்லீஸ்ட் இதை என்ன சொல்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் calls for restraint and stabilizing the relationship with the neighboring countries அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி அதிகரித்தே வரும் அண்டை நாட்டினுடைய உறவுகள் எல்லாம் இந்த மாதிரி கெடுக்காம அதெல்லாம் குறைத்து மீண்டும் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்துறதுக்கான முன்னெடுப்புகளை தயவு செஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம், இதை செய்யுங்க அப்படின்னு. அண்டை நாட்டினுடைய உறவு மிக மிக மோசமாகுத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, அதை திருப்பி எடுத்து முன்னேற்றம் பாதையில கொண்டு வாங்க. அதன் மூலமாக நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்து. இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் படி நடங்க. அடிப்படைவாதிகளுடைய சட்ட திட்டங்களை கையில எடுக்காதீங்க. அவங்களுடைய அறிவுரையை கேட்காதீங்க. அவங்க அறிவுரை இல்லை, அவங்க எல்லாமே குப்பை. அதை கேட்காதீங்க. இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு செய்யுங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான, இந்த பதட்ட நிலை, இந்த போராட்டத்தில் ஈடுபடுறது, வன்முறையில ஈடுபடுறது, இதை எல்லாத்தையும் குறைச்சு உள்நாட்டு பிரச்சனையை எல்லாம் தீர்வது காணுவதற்கான வழிமுறைகளை தயவு செஞ்சு கையில எடுங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யாருகிட்ட சொல்றாங்க, தௌஹீத் ஹுசைன் அப்படின்னு இருக்காருல்ல, அவரு தான் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர். அவர் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே இல்ல. அதனால அங்க எல்லாருமே அட்வைசர் தான். இவரே முகமது யூனுஸே இன்டரிம் அட்வைசர், ஃபாரின் அஃபேர்ஸ் இன்டரிம் அட்வைசர். சோ அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, முகமது யூனுஸை கொஞ்சம் ஒதுக்குங்க, நீங்க அதிகாரத்தை கையில எடுங்க, இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க, அப்பதான் பங்களாதேஷ் உருப்படும். சும்மா வந்து நம்ம நாட்டு பிரச்சனை எல்லாம் அடுத்த நாட்டு மேல கையை காமிச்சுக்கிட்டு அவங்க தான் செஞ்சாங்கன்னு மக்களை திசை திருப்பாதீங்க, தயவு செஞ்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்னுடைய பரிபூரண நம்பிக்கை அவரும் செய்ய மாட்டார். ஏன்னா இந்த தௌஹீத் ஹுசைனை கொண்டு வந்ததே இந்த முகமது யூனுஸ் தான், நம்பர் 1. ரெண்டாவது, முகமது யூனுஸை கொண்டு வந்ததே பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தான். ஆக மொத்தம் இத பின்புலத்துல இருந்து இயக்கக்கூடியவர்கள் யாருன்னா அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தான் முகமது யூனுஸே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. முகமது யூனுஸனுடைய அடிவருடி தான் இந்த தௌஹீத் ஹுசைன். ஆக மொத்தம் பங்களாதேஷ் இன்னைக்கு தேதிக்கு இதுல இருந்து மீண்டு வந்து ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு போகுங்கிறத சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்,
குறுகிய காலத்துல ஒரு மிட் டேர்ம் மீடியம் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் கான் கேஸ் அப்படின்னுவாங்களே அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோல மிக மிக முக்கியமான பங்களாதேஷின் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்துள்ள பிரஸ் நோட்டை பத்தி தான் முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கேன். அதுல கிளியரா சொல்றாங்க, இந்தியாவிற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இது எல்லாமே உள்நாட்டு விவகாரம், திசை திருப்பாதீர்கள், நாட்டை நல்ல வழியில கொண்டு போறதுக்கான வழியை தேடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.